ஹாய் கைஸ், நிறைய பேர் பார்த்தீங்கன்னா இப்போ இன்ஸ்டாகிராமில் உங்களுக்கு ஆன்லைனில் பார்த்தீங்கன்னா இந்த மாதிரி எக்கச்சக்கமான ஃபேண்டசி இமேஜ் பார்த்தீங்கன்னா அவங்க ஃபேஸ் வச்சு கிரியேட் பண்ணி போட்டுக்கிட்டு இருப்பாங்க. நிறைய பேருக்கு பார்த்தீங்கன்னா இதை எப்படி கிரியேட் பண்ணுறாங்க அப்படிங்கிறது நல்லாவே தெரிஞ்சிருக்கும். ஒரு சில பேருக்கு பார்த்தீங்கன்னா தெரியாமல் இருக்கும். ஸோ இதை கிரியேட் பண்ணுறதுக்கு எக்கச்சக்கமான மெத்தட்ஸ் இருக்குது. டிஸ்கார்டு அது இதுன்னு பார்த்தீங்கன்னா நிறைய இதில் பார்த்தீங்கன்னா அதை கிரியேட் பண்ணலாம். பட் அதெல்லாம் கொஞ்சம் காம்ப்ளிகேஷனாக இருக்கும். இருக்கிறதுல ஈஸியாக ஒரு சின்ன ஆப் யூஸ் பண்ணி எப்படி இந்த மாதிரி இமேஜஸ்லாம் பார்த்தீங்கன்னா கிரியேட் பண்ணுறது அப்படிங்கிறத பற்றி தான் இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம். ஸோ அதை யூஸ் பண்ணுறதுக்கு பார்த்தீங்கன்னா கண்டிப்பாக நமக்கு ஒரு அப்ளிகேஷன் தேவைப்படுது. அந்த அப்ளிகேஷன் பார்த்தீங்கன்னா PREQUEL அப்படிங்கிற அப்ளிகேஷன். ஸோ இந்த அப்ளிகேஷன் பிளே ஸ்டோரில் அவைலபிளாக இருக்கு. ஸோ தாராளமாக நீங்கள் இன்ஸ்டால் பண்ணிக்கலாம். இதுக்கான லிங்க் எல்லாமே நான் டிஸ்கிரிப்ஷனில் கொடுத்துருக்கேன். நீங்கள் கிளிக் பண்ணி ஸ்ட்ரெயிட்டாகவே டவுன்லோட் பண்ணிக்கலாம். நீங்கள் டவுன்லோட் பண்ணி இன்ஸ்டால் பண்ணிட்டு அதை நீங்கள் ஓப்பன் பண்ணுங்க. அதை ஓப்பன் பண்ணும்போது அதோட இன்டர்ஃபேஸ் பார்த்தீங்கன்னா இந்த மாதிரி தான் இருக்கும். இதில் பார்த்தீங்கன்னா ஜஸ்ட் உங்களுக்கு ஒரு இன்ட்ரோ மாதிரி கொடுப்பாங்க, எப்படி கிரியேட் பண்ணுறது அப்படிங்கிற மாதிரி. ஜஸ்ட் அதெல்லாம் ஓகே கொடுத்துட்டு நீங்கள் நெக்ஸ்ட் போயிடலாம். உள்ள வந்தோன்னா பார்த்தீங்கன்னா அதோட டோட்டல் இன்டர்ஃபேஸ் இந்த மாதிரி தான் இருக்கும். இதுக்கு கீழே பார்த்தீங்கன்னா உங்களுக்கு எக்கச்சக்கமான ஃபார்மேட்ஸ் பார்த்தீங்கன்னா கொடுத்துருப்பாங்க. அதில் எந்த ஃபார்மேட்டில் வேணாலும் உங்களோட இமேஜை பார்த்தீங்கன்னா நீங்கள் ஈஸியாகவே எடிட் பண்ண முடியும். பட் அதில் பார்த்தீங்கன்னா ஒவ்வொன்றும் ஒவ்வொரு ஃபார்மேட்டில் இருக்கும். இப்போ பார்த்தீங்கன்னா ரொம்ப ட்ரெண்டிங்காக இருக்கிறது பார்த்தீங்கன்னா அந்த ஃபேண்டசி அப்படிங்கிறது தான் இருக்குது. ஸோ அதை எப்படி கிரியேட் பண்ணுறதுன்னு சொல்கிறேன். நடுவில் பார்த்தீங்கன்னா ஒரு ப்ளஸ் ஐக்கான் இருக்கும், அதை கிளிக் பண்ணுங்கள். கிளிக் பண்ணிட்டு உங்களோட இமேஜஸை உங்களோட கேலரியிலேருந்து டவுன்லோட் பண்ணிக்கோங்க. உங்களோட ஃபேஸ் பார்த்தீங்கன்னா நல்லா தெரியிற மாதிரியான ஒரு இமேஜை பார்த்தீங்கன்னா நீங்கள் செலக்ட் பண்ணிக்கோங்க. ஓரளவுக்கு தெரிஞ்சால் கூட ஓகே தான். ஃபர்ஸ்ட் பார்த்தீங்கன்னா இந்த மாதிரி வந்துடும். வந்ததுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா உங்களோட இமேஜுக்கு கீழே பார்த்தீங்கன்னா நிறைய ஆப்ஷன்ஸ் பார்த்தீங்கன்னா கொடுத்துருப்பாங்க. அதில் நீங்கள் எதை வேணாலும் நீங்கள் சூஸ் பண்ணிக்கலாம். பட் இப்போ ட்ரெண்டிங்கில் இருக்குது அந்த ஃபேண்டசி அப்படிங்கிறது தான் ட்ரெண்டிங்கில் இருக்குது. ஸோ அதை நான் கிளிக் பண்ணிக்கிறேன். அதை கிளிக் பண்ணோன்னு பார்த்தீங்கன்னா ஆட்டோமேட்டிக்காக இந்த அப்ளிகேஷன் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு லோட் ஆக ஆரம்பிக்கும். இதுக்கு பார்த்தீங்கன்னா கொஞ்சம் டைமிங் எடுத்துக்கும். இதில் 15 நிமிஷம் கொடுத்துருக்காங்க. பட் அந்த அளவுக்கு பார்த்தீங்கன்னா டைமிங் எடுத்துருக்காது. முடிஞ்ச அளவு பார்த்தீங்கன்னா சீக்கிரமாகவே பார்த்தீங்கன்னா வந்துடும். ஸோ கொஞ்சம் நேரம் நம்ம வெயிட் பண்ணலாம். ஓகே, இப்போ பார்த்தீங்கன்னா அது ஃபுல்லாக லோட் ஆகி வந்துருச்சு. இதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா நம்ம அப்படி ஒரு இமேஜ் பார்த்தீங்கன்னா நார்மல் இமேஜ் அப்லோட் பண்ணோம். அது பார்த்தீங்கன்னா ரொம்பவே ஃபேண்டஸியாக செம்மையாக பார்த்தீங்கன்னா இப்போ கிரியேட் பண்ணி கொடுத்துருக்கு. இந்த மாதிரி உங்களோட எந்த இமேஜ் வேணாலும் பார்த்தீங்கன்னா நீங்கள் எடிட் பண்ணலாம். உண்மையிலே சூப்பராக இருக்குது. மேலே பார்த்தீங்கன்னா சேவ் ஐக்கான் இருக்கும், அதை கிளிக் பண்ணி உங்களோட கேலரியில் பார்த்தீங்கன்னா இந்த இமேஜை பார்த்தீங்கன்னா நீங்கள் சூப்பராக சேவ் பண்ணிக்கலாம். அதுவும் இல்லாமல் கீழே நிறைய ஃபார்மேட் இருக்கும், அதில் நீங்கள் எதில் வேணாலும் சேஞ்ச் பண்ணி நீங்கள் சேவ் பண்ணிக்கலாம். இப்போ நான் எக்ஸாம்பிளுக்கு பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ஒன்று தான் செஞ்சு காமிச்சேன். ஸோ இது பார்த்தீங்கன்னா இதில் ஒன் ஆஃப் த பெஸ்ட் மெத்தட்னு சொல்லலாம். ஸோ சூப்பராக இருக்கும், ரொம்ப சிம்பிளாக பார்த்தீங்கன்னா நீங்கள் எடிட் பண்ணிக்கலாம். இது இல்லாமல் இன்னொன்று இருக்குது, அது பார்த்தீங்கன்னா ஃபென்டாஸ்டிக் AI அவதார் அப்படின்னு பார்த்தீங்கன்னா மேலே ஒரு ஆப்ஷன்ஸ் கொடுத்துருப்பாங்க இப்போ புதுசாக. அதில் ட்ரெயின் அவுண்ட் இருக்கும், அதை நீங்கள் கிளிக் பண்ணீங்கன்னா உங்களுக்கு எக்கச்சக்கமான ஃபேண்டசி அவதார் பார்த்தீங்கன்னா நீங்கள் ஒரு கிளிக்கில் செலக்ட் பண்ண முடியும். அது எப்படின்னு பார்த்தீங்கன்னா உங்களோட ஃபேஸ் பார்த்தீங்கன்னா கிளியராக இருக்கிற மாதிரி, கிளாஸஸ் இல்லாத மாதிரி, பிளாக் அண்ட் ஒயிட் இல்லாத மாதிரி, இந்த மாதிரி ஒரு சின்ன டேர்ம்ஸ் அண்ட் கண்டிஷன் கொடுத்துருப்பாங்க. அந்த மாதிரியான இமேஜஸாக பார்த்து ஒரு 10 இமேஜ் பார்த்தீங்கன்னா செலக்ட் பண்ணிக்கோங்க. அவங்க சொன்ன டேர்ம்ஸ் அண்ட் கண்டிஷனில் ஓரளவுக்கு இதாகிற மாதிரியான ஒரு இமேஜஸ் பார்த்தீங்கன்னா ஒரு 10 இமேஜில் அதுக்கு மேலே உள்ள கிரியேட் பண்ணிட்டீங்கன்னா அதை நீங்கள் செலக்ட் பண்ணிட்டீங்கனாலே போதும். அந்த பேக் பார்த்தீங்கன்னா கிரியேட் ஆக ஆரம்பிச்சிடும். இதுக்கு பார்த்தீங்கன்னா நியர்லி 50 to 60 மினிட்ஸ் பார்த்தீங்கன்னா எடுத்துருக்கும் அப்படின்னு சொல்கிறாங்க. பட் அது பார்த்தீங்கன்னா ரொம்ப ஹையஸ்ட்டாக முடிஞ்ச அளவு பார்த்தீங்கன்னா ஒரு 1/2 hourக்குள்ளே பார்த்தீங்கன்னா முடிஞ்சிடும். ஸோ இதுக்கப்புறம் நீங்கள் ஆப்பை கூட நீங்கள் க்ளோஸ் பண்ணி வச்சுக்கலாம். க்ளோஸ் பண்ணி வச்சு நீங்கள் இப்போ நார்மலாக ஒரு 1/2 hour இல்லை 1 hourக்கு அப்புறம் பார்த்தீங்கன்னா இந்த இதை நீங்கள் ஓப்பன் பண்ணி பார்த்தீங்கன்னா உங்களுக்கான பேக்கேஜ் பார்த்தீங்கன்னா கிரியேட் ஆயிருக்கும். ஸோ இப்போ பார்த்தீங்கன்னா நம்ம ஆஃப்டர் 1 hour நம்ம செக் பண்ணி பார்க்கலாம். ஓகே, இப்போ ஆஃப்டர் 1 hour பார்த்தீங்கன்னா நம்ம ஓப்பன் பண்ணுறோம் அந்த ஆப்பை. ஸோ இதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா நம்ம உள்ளே போய் பார்க்கலாம். ஸோ இப்போ உங்களுக்கு பார்த்தாலே தெரியும், பேக் ஒன்றுன்னு போட்டு பார்த்தீங்கன்னா கிரியேட் ஆயிடுச்சு. அதில் பார்த்தீங்கன்னா ஒரு 10 இமேஜ் பார்த்தீங்கன்னா என்னோட இமேஜ் கொடுத்துருந்தேன். பக்கத்துலேயே பார்த்தீங்கன்னா கிரியேட் நியூ பேக் அப்படின்னு இருக்கு. அதை கிளிக் பண்ணி நீங்கள் இதுக்கப்புறம் வேற ஒரு உங்கள் ஃப்ரெண்ட்ஸோடதோ அந்த மாதிரி நீங்கள் யார் இது வேணாலும் பார்த்தீங்கன்னா கிரியேட் பண்ணிக்கலாம். இப்போ என்னதை ஓப்பன் பண்ணி பார்க்கலாம். உள்ள பார்த்தீங்கன்னா உங்களுக்கு எக்கச்சக்கமான ஃபேஸஸ், அதாவது பார்த்தீங்கன்னா நம்ம செலக்ட் பண்ண இமேஜை அப்படியே பார்த்தீங்கன்னா ரெகனைஸ் பண்ணி அதில் பார்த்தீங்கன்னா எக்கச்சக்கமான அவதார்ஸை பார்த்தீங்கன்னா அதுவே கிரியேட் பண்ணி கொடுக்கும். இதில் நிறைய ஃபார்மேட்ஸ் பார்த்தீங்கன்னா இருக்கும். நியர்லி பார்த்தீங்கன்னா ஒரு 200 இமேஜ் பார்த்தீங்கன்னா இதில் இருக்குது. அதாவது மொத்தம் ஒரு 20 ஃபார்மேட்டில் மொத்தம் ஓவராலாக பார்த்தீங்கன்னா 200 இமேஜ் பார்த்தீங்கன்னா இதில் இருக்குது. இதில் பார்த்தீங்கன்னா ஃபேண்டசி காட் அப்படின்னு இருக்குது. அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா சைபர் பங்கோட அந்த ஸ்டைல் பார்த்தீங்கன்னா இருக்குது. 3D கார்ட்டூன்ஸ் இருக்குது. அதுக்கப்புறம் நார்மல் அனிமேஷன் இருக்குது. நார்மல் அவதார்ஸ் இருக்குது. அதுக்கப்புறம் கார்ட்டூன்ஸ் இருக்குது. இந்த மாதிரி எக்கச்சக்கமான விஷயங்கள் பார்த்தீங்கன்னா இதில் இருக்குது. ஸோ கண்டிப்பாக நீங்கள் ட்ரை பண்ணி பார்க்கலாம். ஆர்ட் ஃபார்மேட்டில் உள்ளது அந்த மாதிரி இருக்குது. மித்ததெல்லாம் பார்த்தீங்கன்னா மித்த எல்லா ஆப்லையும் பார்த்தீங்கன்னா இந்த மாதிரி ஒரு சில விஷயம் இருக்கும். இதில் எனக்கு ரொம்பவே பிடிச்சது பார்த்தீங்கன்னா அந்த நாவி அப்படிங்கிறதா. அதாவது நம்ம அவதார் ஃபார்மேட்டில் இருந்தோம்னா எப்படி இருக்கும், அதாவது அந்த மூவியில் ஒரு அவதார் அந்த மாதிரி இருந்தோம்னா எப்படி இருக்குங்கிறத செம்மையாக கிரியேட் பண்ணி கொடுக்குது. எனக்கு பர்சனலாக பார்த்தீங்கன்னா இது ரொம்பவே பிடிச்சிருந்துச்சு. நீங்கள் இந்த மாதிரி அதாவது ட்ரை பண்ணி பார்க்கணும்னு நினைச்சா ட்ரை பண்ணி பாருங்க. ஸோ இதில் எக்கச்சக்கமான இமேஜ், அதாவது டோட்டலாக 20 பேக்கேஜிங்கிறப்ப 200 இமேஜ் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு கிடைக்கும். இதில் நிறைய இது பார்த்தீங்கன்னா மெஜாரிட்டியாக சூப்பராக இருக்குது. ஒரு சில இது பார்த்தீங்கன்னா அந்தளவுக்கு சரியில்லை, நானும் செக் பண்ணி பார்த்தேன். ஒரு சில இமேஜஸ் மட்டும் ஓரளவுக்கு நல்லா இல்லாத மாதிரி இருக்குது. ஏன்னா அந்தளவுக்கு பார்த்தீங்கன்னா நம்மளோட இமேஜ் நம்ம அப்லோட் பண்ணுற இமேஜை பொறுத்து தான் அது கிரியேட் பண்ணுது. அப்படிங்கிறப்ப ஒரு சில இமேஜ் நம்ம சரியாக அப்லோட் பண்ணலைன்னா கூட அந்த மாதிரியான எரர் பார்த்தீங்கன்னா இருக்குது. பட் மெஜாரிட்டி இமேஜஸ் பார்த்தீங்கன்னா உண்மையிலே சூப்பராக இருக்குது. நீங்கள் கண்டிப்பாக ட்ரை பண்ணி பார்க்கலாம். எக்கச்சக்கமான ஃபார்மேட்ஸ் இருக்குது. ஸோ இது எல்லாத்தையும் பார்த்தீங்கன்னா நீங்கள் தனித்தனியாக செப்பரேட்டாக எனக்கு இந்த ஒரு இமேஜ் மட்டும் வேணும்னா அதை நீங்கள் கிளிக் பண்ணி சேவ் கொடுத்து நீங்கள் சேவ் பண்ணிக்கலாம். இல்லை எனக்கு ஓவரால் பேக்கேஜாக வேணும்னு நினச்சிங்கன்னா கீழே பார்த்தீங்கன்னா சேவ் ஆல் அப்படின்னு ஒரு ஆப்ஷன் இருக்கும். அந்த ஆப்ஷன் நீங்கள் கிளிக் பண்ணி ஸ்ட்ரெயிட்டாக உங்களோட அந்த ஓவராலாக அந்த பேக்கில் உள்ள 200 இமேஜையும் ஒரே கிளிக்கில் பார்த்தீங்கன்னா நீங்கள் உங்களோட கேலரியில் ஈஸியாகவே சேவ் பண்ணிக்க முடியும். ஓகே, இப்போ பார்த்தீங்கன்னா நான் எல்லாத்தையுமே சேவ் பண்ணிட்டேன். இப்போ என்னோட கேலரியில் போய் காமிக்கிறேன்.
உங்களுக்கு பார்த்தாலே தெரியும். இப்போ பாருங்க, எக்கச்சக்கமான இமேஜஸ், அதாவது மொத்த இமேஜும் பார்த்தீங்கன்னா இதில் ஃபுல்லாகவே இருக்குது. இதில் எந்த இமேஜ் வேணாலும் நீங்கள் உங்களோட ப்ரொஃபைல் பிக்சராக வச்சுக்கலாம், இல்லாட்டா பார்த்தீங்கன்னா இன்ஸ்டாவில் போட்டுக்கலாம். அந்த மாதிரி எது வேணாலும் பண்ணலாம். நிறைய பேர் பார்த்தீங்கன்னா இன்ஸ்டாவில் போடுறதுக்கு தான் இந்த மாதிரி இமேஜஸ் பார்த்தீங்கன்னா கிரியேட் பண்ணுவீங்க. ஸோ கண்டிப்பாக நீங்கள் இன்ஸ்டாவில் போடும்போது நம்மளோட சேனலையும் ஃபாலோ பண்ணி நம்மையும் பார்த்தீங்கன்னா டேக் பண்ணி விடுங்க. ஸோ இதுதான் நம்மளோட சேனலோட ஐடியா, உங்களுக்கு பார்த்தாலே தெரியும். ஸோ நீங்கள் இன்ஸ்டாவில் போடும்போது நம்மளே டேக் பண்ணியிருந்தீங்கன்னா எத்தனை பேர் இந்த மாதிரி கிரியேட் பண்ணுறீங்க அப்படிங்கிறத நானும் தெரிஞ்சுக்கிறேன். எனக்கு ஒரு நல்லா இருக்கும் பார்க்கறதுக்கு. ஓகே கைஸ், அவ்வளோதான் இந்த வீடியோ பிடிச்சிருக்கு நம்புறேன். பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க, உங்க ஃப்ரெண்ட்ஸ் கூட ஷேர் பண்ணுங்க. மறக்காம நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி சப்போர்ட் பண்ணுங்க.